இப்போ அவர் அந்த ஸ்கூல் கிட்ட பக்கத்தில் நைட்டு போய் தங்கினாருன்னா பூத்தை விட்டு அவர் வெளியில் போகவே கூடாது. ஏன்னா அவருக்கு செக்கிங் வந்துகிட்டே இருப்பாங்க. ஏன்னா அந்த பாக்ஸு அது எல்லாமே அந்த பேலட் ஆஃபீஸரு, அந்த டீச்சர்ஸு, அங்கே வேலை செய்யக்கூடிய ஒரு பூத்தில் வேலை செய்யக்கூடிய ஒரு 4 பேர் நைட்டே அவங்களும் வந்துடுவாங்க. எல்லாமே அங்கே வந்துடுச்சுன்னு சொன்னால் போலீஸு அதுக்கப்புறம் அங்கேருந்து நகரவே முடியாது. ஏன்னா இருக்கிற அத்தனை பேருக்குமே பாதுகாப்பு போலீஸ் தான். அவங்க வேணால் போய் சாப்பிட்டு வரலாம், இல்லை பார்த்துக்கு சார்னு சொல்லிட்டு போகலாம், இல்லை அவங்க பார்த்துக்குன்னு சொல்லாமல் கூட வச்சுட்டு போகலாம். ஆனால் முழுக்க முழுக்க விளக்கெண்ணெயை ஊற்றிக்கிட்டு ராத்திரி பூரா உட்காந்து அந்த பூத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு பொறுப்பு காவல்துறைக்கு மட்டும்தான் இருக்குது. போலீஸ் தான் இதுக்கு செக்கிங்கும் வந்துட்டு இருப்பாங்க. அந்த ஏரியாவில் இருக்கிற ஆஃபீஸர்ஸு எலெக்ஷனுக்குன்னு சொல்லி பெட்ரோலிங் வண்டி இருக்குது. இந்த எலெக்ஷன்னா சாதாரண விஷயம் இல்லை. போலீஸுக்கு வந்து ஏகப்பட்ட ஒர்க்கு. பெட்ரோலிங் வண்டின்னு போட்டு அதுக்கு ஒரு டியூட்டி போட்டு அதுக்கு ஒரு பந்தோபஸ்து போட்டு ஒரு 10-15 பேரை போட்டுருவாங்க. அதுக்கு ஒரு ஆஃபீஸ் இருப்பார், அவருக்கு ஒரு வண்டி இருக்கும். இந்த பூத்து அந்த பூத்து அந்த பூத்துன்னு சொல்லி ஒரு 10 பூத்து அவர் கொடுப்பாங்க. இந்த 10 பூத்தையும் அவர் பார்த்துட்டே சுற்றி வந்துகிட்டே இருக்கணும். இதில் ஏதாவது ரொட்டேஷன் ஏதாவது இருக்குமா ஷிஃப்ட்டில், இல்லை ஒரே ஆள் தான் பார்க்கணுமா சார்? எலெக்ஷன் டியூட்டினா அவ்வளோதான். இந்த எலெக்ஷன் டியூட்டிக்கு ரொட்டேஷன்லாம் கிடையாது. நான் முன்னாடி சொன்னது அந்த பிரச்சாரம்லாம் பண்ணுறதுலையாவது ரொட்டேஷன் இருக்கும். இப்போ காலையிலேருந்து ஒருத்தர் இருக்கிறாருன்னு சொன்னால் மதியானம் 2 மணிக்கு போயிட்டு இன்னொருத்தர் வருவார். ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான். ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான். அது கூட டைம் ஆளே இல்லைன்னு சொன்னால் வேறு வழியே இல்லை. அவர் இன்ஸ்பெக்டர் இப்போ ஆளே இல்லைப்பா, எங்கப்பா ரெஸ்ட் எடுக்குது, கொஞ்சம் பார்த்து கண்டினியூ பண்ணுங்கள் அப்படின்னுடுவாங்க. ஆனால் அந்த எலெக்ஷன் டியூட்டி வந்து கம்பல்சரி ஒருத்தர் தான். ஏன்னா அவர் முழுக்க முழுக்க அவர் தான் இன்சார்ஜ். அந்த பூத்துக்கு அவர் தான் பொறுப்பு.